வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக தூதரக ரீதியில் இந்தியா மேற்கொண்டுள்ள வலுவான நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்துகிறது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலான இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் எஃகுத்துறை எதிர்காலம் பற்றிய புதிய நம்பிக்கையால் நிரம்பி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஸ்டீல் என்ற தலைப்பில் மும்பையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எஃகுத்துறை பற்றிய 6வது சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டை இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்து பேசுகையில் பிரதமர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மீன்பிடி படகுகளின் உரிமையாளர்களுக்கு 60% மானியத்துடன் கூடிய மீன்பிடி வலை மற்றும் கயிறுகளை வழங்கினார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் 33 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையம் வரும் 30 அல்லது மே 4ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று பெங்களூரில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த ராஜஸ்தான் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி சற்று முன்வரை 4.4 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 50 ரன் எடுத்திருந்தது. பிரான்சிஸ் போப் ஆண்டவரின் இறுதி சடங்குகள் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி அன்றைய தினம் இந்தியாவில் அரசுமுறை துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அரசு நிகழ்ச்சிகள் இராது என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.